தம்பி விஜய், நீ 41 உயிருக்கு நீ ஒரு காரணம், திமுக ஒரு காரணம். அடுத்தாப்புல நீ லேட்டாக வந்தது ஒரு தப்பு. ரெண்டாவது அந்த இடத்த சூஸ் பண்ணது தப்பு. ஏன்னா குஷி ஆனந்தத்தை விட்டு நீ இடம் சூஸ் பண்ண பற்றி அது முட்டாள்தனமான தப்பு. அடுத்து இது தேமுதிக விஜயகாந்த் அண்ணனை போய் பாரு. அவருக்கு அவர் தான் பாதுகாப்பு. அவர் தொண்டர் படை இறக்கிடுவார். அவர் தொண்டர்களே போதும், அவருக்கு போலீஸ்காரங்களே வேண்டாம். அதை கற்றுக்கோ. உனக்கு மட்டும் பாதுகாப்பு இருந்தால் பார்த்தாது, நீ மக்களுக்கும் கொடுத்துருக்கணும் பாதுகாப்பு. தப்பு. ரெண்டாவது நீ செஞ்ச முட்டாள்தனம் என்ன? இந்த குஷியானதுக்கு தூரத்தில் போடு. அது இனிமேல் வேண்டாம். நல்ல ஆள், ரிட்டையர்டு கலெக்டர், ரிட்டையர்டு தாசில்தார், ரிட்டையர்டு ஜட்ஜை வையி. அவங்க உனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. முதல்ல அந்த இடத்தால உனக்கு இந்த 41 உயிர் போயிடுச்சு. 41 உயிர் செத்தாலும் கூட அவங்க குடும்பத்தில் யாருமே உன்னைய தப்பாக பேசலை, ஒன்னால் செத்தாங்கன்னு சொல்லலை. இனிமேல் எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ இருந்துக்கோ. யாரும் கெட்ட சொல்லி சொல்லாத அளவுக்கு நீ நடந்துக்கோ. தோன்றாத. நல்லா மேல் நீ வா. யார் பேச்சும் எங்கிட்ட தோன்றாத. லட்சக்கணக்கான வேற வச்சு விஜய் கூட்டம் போட்டிருக்காரு. எங்கேயுமே எந்த சதியும் நடக்கலை. கரூரில் மட்டும் சதி செஞ்சு நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த சதிக்கு யாருன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க ஊமாளுக நீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். யாருன்னு தெரியும்டா. உங்கள் முகத்தரையை கிழிக்கிறதுக்கு வருவான்டா ஒருத்தன். இடம் சின்ன பிள்ளை கூட தெரியும் அந்த இடத்துல யாரும் நிற்க மாட்டாங்க. இந்த இடத்த எப்படி கொடுத்தீங்க நீங்கள்? இந்த இடம் சூஸ் பண்ண தப்பு. ரெண்டாவது அந்த சம்பவம் நடக்குங்களே எப்படி டாக்டர்லாம் அங்கே வந்தாங்க, மினிஸ்டர் எப்படி அங்கே வந்தார்? இதெல்லாம் ஒரு மாய மந்திரமாக தானே இருக்குது இந்த வேலைகள்லாம். அப்போ தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்களே ஆளை உள்ளே இறக்கியிருக்காங்க. இறக்கி நடக்கும்னு தெரிஞ்சுதான் டாக்டர் வந்துட்டார், மினிஸ்டர் வந்துட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் வந்துட்டார். அப்போ எப்படி இது சின்ன பிள்ளை கூட கண்டுபிடிச்சிடலாம் இந்த சம்பவத்தை. ஆனாலும் இது நடந்தது மிக 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 ரொம்ப இந்த 41 உயிருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம திமுக இருக்குது. அப்புறம் இந்த செருப்பை கொண்டு எப்படி எறிவாங்க? அவன் கட்சியில் அவன் செருப்பை கொண்டு எரிஞ்சிருவானா? ஜென்ரேட்டர் உடைச்சிருவானா? இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. இவன் இறக்கிட்டான் ஆளை. திமுக கட்சி உள்ளே நுழைஞ்சதுனால தான் இவ்வளோ அசம்பாதம் நடந்துருச்சு. அந்த பையனை வச்சு கரூரில் செய்யணும்னு நினச்சிருக்காங்க, செஞ்சுட்டு விட்டுட்டாங்க. ஆனாலும் நீ தோன்றாதப்பா விஜய், நீ மேலும் மேலும் நல்லபடியாக வரணும். ஒன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் ஆளுங்க ஆளாமல் நாசமாக போங்க. இந்த 41 உசுரை கொன்னும் போட்டு உங்களுக்கு அழுக வருதாக்குண்டா. ஒவ்வொரு ஊர்லையுமே இழிஞ்சிக்கிட்டு வாரீங்க. இந்த அழுகையில் நீங்கள் அஜித்குமார் செத்ததுக்கு அழுகலை, கள்ளக்குறிச்சியில் 60 பேர் சாராயம் குடிச்சு செத்ததுக்கு அழுகலை. இப்போ எப்படி உங்களுக்கு அழுகு வந்துச்சு? அழுது ஓட்ட பிடிக்கலாகும். அது ஒரு காலம் நடக்காது. இந்த 41 பேர் செத்தது எவன் காரணம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த 41 உசுறு எப்படி துடிக்க போச்சா, அது மாதிரி நீங்கள் நாசமாக போவீங்கடா. நீங்கள் திங்கிற சோறுலடா, மண்ணுடா. அந்த மண்ணு திங்கிற குழந்தைய கொன்னீங்கல்ல, அதை நாசமாக நீங்கள் பயிருங்கடா. ஆனால் யாராலன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த உயிர் போகிறது துடிக்க நீங்கள் நாசமாக பெரியடா.